கரும்பே இல்லாம எப்படி கரும்பு ஜூஸ் வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமா இஞ்சி தோல் உரிச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற புதினா இலையா பார்த்துக்கோங்க. இது நல்ல வாசனையா இருக்கும். இப்போ இதெல்லாம் பிளெண்ட் பண்ணிடலாம். ஒரு மிக்சர் ஜார்ல இப்போ நாட்டு சர்க்கரையை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி இதை குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கூடவே புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது லெமன் 1/2 லெமனை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் இது கூடவே 2 ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா கொஞ்ச நேரத்துக்கு பிளெண்ட் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்போது இது கூட சில்லுன்னு இருக்க வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பவும் நம்ம இதை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வர போகிறோம். இப்போ இதை பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரி நொர நொறையாக வரும். பார்த்தீங்களா, இப்போது கரும்பு ஜூஸ் கடைகளில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரியே இருக்குது. நாட்டு சர்க்கரையில் கொஞ்சம் கொஞ்சம் மண் இருக்கும். அதனால் இப்போ நம்ம அதை ஃபில்டர் பண்ணிடலாம். அதை ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிக்சியில் இருக்கிறத கொஞ்சம் திரும்ப தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இஞ்சி புதினா லெமன்லாம் போட்டிருக்கனால கடைகளில் என்ன ஃப்ளேவர் இருக்குமோ அதே டேஸ்ட் மோரார்லெஸ் இதுலேயும் இருக்கும். இது கூட கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய கிளாஸில் ஐஸ் க்யூப்ஸ், அது கூடவே ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க ஜூஸும் ஆட் பண்ணால் கடைகளில் கிடைக்கிற கரும்பு ஜூஸ் கரும்பே இல்லாமல் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.